இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன ப்ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும்தான் 24/7 வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்து நம்மளுடைய செய்கை ஒவ்வொன்றுமே மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தில் இருக்கணும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இது வெளியில் எப்படி போகும், இது வெளியில் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணும், அது நல்லதா கெட்டதா, கெட்ட விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணணும். ஒன்ஸ் உங்களுடைய பேர் வெளியில் கெட்டு போச்சு அப்படின்னா அது திரும்ப உங்களால் புதுப்பிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சீசன் 1ல் ஜூலின்னு ஒரு கேரக்டர், இப்போ வரைக்கும் அந்த ஜூலியை மக்கள் ஏற்றுக்கலை, அவங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா சீசன் 1ல் ஜூலி பண்ணது அந்த மாதிரி. ஜூலி மாதிரி பல பேர் இருக்காங்க, வனிதா, அர்ச்சனா, பிரியங்கா, இப்படி பல பேருக்குடைய பேர், ஐஸ்வர்யா தத்தா சொசைட்டியில் எப்படி போய்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ வரைக்கும் அவங்கள மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து நினைக்கிறாங்களான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் ரொம்ப கவனமாக இருக்காங்க. சில பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு தேவை, அந்த வாய்ப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நேற்று சில சம்பவங்கள் நடந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே. அதாவது கேரக்டரைஸாக பார்த்தோம்னா, பார்வதி வந்து ஒரு வார்டனாக இருக்கக்கூடிய பார்வதி வந்து தட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த தட்டு கழுவுறது பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எல்லா விதமான கிளீனிங் ஒர்க்கில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை கிளப்புறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் 2 வார்டன்ஸும் தான் பண்ணணும், வேறு யாரும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ். போன வாரம் தான் சேதுபதி வந்து பிக் பாஸை மதிங்க, அவரே இறங்கி வந்து டோன்ட் டேக் மீ அஸ் கிராண்டட் அப்படின்னு பிக் பாஸே சொல்லிட்டு போயிட்டார். என்னை வந்து நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அவ்வளவு சொல்லியும் கூட, அவ்வளவு திட்டு வாங்கியும் கூட, அவர் போட்ட ரூல்ஸை மீறி நம்ம நடக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் பார்வதிக்கு இல்லைனா கூட பரவாயில்ல. நேற்று நைட்டு பார்வதிக்கு பதிலாக கமருதீன் வந்து பிளேட்லாம் வாஷ் பண்ண வந்திருக்காரு. அவர் ஒரு பிளேட்டை நம்ம வாஷ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே இவங்க கனி வந்து அதை தடுத்து கமருதீன் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது அந்தளவுக்கு பெரிய மேட்ரு இல்லை. அதுக்கப்புறம் நடந்தது தான் சீரியஸான ஒரு இஷ்யூ. என்ன அப்படின்னா, பார்வதி வந்து ஒரு லேடி வார்டன், கமருதீன் வந்து ஒரு மேல் ஸ்டூடெண்ட்டு, +2 ஸ்டூடெண்ட், அந்த ஸ்கூலில் படிக்கிறக்கூடிய ஸ்டூடெண்ட். ஒரு வார்டனுக்கு குறிப்பிட்ட வயசு இருக்கும், எப்படியும் ஒரு 45-40+ அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பார்வதி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அந்த கேரக்டரில் நம்ம இருக்கோம்னா 24/7 அந்த கேரக்டர் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய கமருதீன் பார்வதிக்கு வந்து வெரிகோஸ் வெயின் காலில் இருக்குன்னு சொல்லி கால் அமுக்கி விட்டுருக்காரு நைட்டு. இது ஒரு முதல் உதவி இல்லை வந்து இது ஒரு மனிதாபிமானம் இப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாஸ்க் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணாலும் அது முதலுதவி, மனிதாபிமானம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது 24/7 நடக்கிற ஒரு டாஸ்க். உங்கள் கேரக்டர் ஸ்டூடெண்ட்டு, அவங்க கேரக்டர் வந்து வார்டனுடைய காலை பிடிச்சி ஒரு மேல் ஸ்டூடெண்ட் அமைக்கிட்டு இருக்காரு, அது ஒரு ஃபீமேல் வார்டன், மேல் ஸ்டூடெண்ட் வந்து அமைக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அது பார்க்குறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும். இவங்க கேரக்டராக இருங்க அப்படின்னா, இவனுங்க கேரக்டரை தாண்டி அவங்களாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பார்வதிக்கு கமருதீன் மேலே ஒரு கண்ணு, கமருதீனுக்கு பார்வதி மேலே ஒரு கண்ணு. டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குள்ளே பார்வதியும் கமருதீனும் அவங்கள தான் பார்க்குறாங்களே தவிர்த்து, பார்வதி கண்ணுக்கு கமருதீன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, இல்லை கமருதீன் கண்ணுக்கு பார்வதி வந்து ஒரு வார்டன் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் பார்வதிக்கு எப்போ அது தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் வார்டனாக இருக்கக்கூடிய எஃப்ஜேவும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய வியானாவும் ஒன்றா இருக்கும்போது மட்டும் பார்வதிக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஒரு விஷயத்த பார்வதி சபையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்டு கூட சீசா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அது வந்து அவங்க தப்பாக அதை நினைக்கல. ஆனால் மற்றவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய கமருதீன் வந்து வார்டனுடைய காலை பூச்சி அமைக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு, அதை பற்றி பேச வேணாம், அதை நாங்களே பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய கமருதீன் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்மோக்கிங் ரூம் போனாலும் அந்த டாஸ்க்கு கண்டினியூவேஷனில் தான் இருக்குது.
அப்போ எதுக்காக இந்த விஷயத்த பார்வதி தெரிந்தே பண்ணுறாங்க? இப்போ வியானா பண்ணும்போது தப்புன்னு தெரிகிற பார்வதிக்கு பார்வதி பண்ணும்போது அது தப்பாக தெரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வீக்கெண்டில் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களே வந்து வியானாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் லவ் சாங் எடிட் பண்ணி ப்ரோமோ போடுறாங்க. அப்போ எங்கேருந்து இவங்க இதெல்லாம் கேட்க போகிறாங்க? ஏங்க நார்மலாக வியானாவும் எஃப்ஜேவும் லவ் பண்ணுறாங்கன்னா அது வேறு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய வியானா வந்து அசிஸ்டன்ட் வார்டனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சுற்றும் பொழுதும், ஃபெர்னாண்டஸ்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அலையும் பொழுதும், வார்டனாக இருக்கக்கூடிய பார்வதி சும்மா சும்மா கமருதீன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதும், அந்த ஸ்டூடெண்ட்டு கமருதீன் வந்து வார்டன் காலை பிடிச்சி அமுக்கி விடுறதும், கேட்டால் மனிதாபிமானம் ஃபர்ஸ்ட் எய்டு சக மனுஷன் அப்படின்னு டைலாக் விடுறதுலாம் எப்படி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க? ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் இந்த அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வியானா எஃப்ஜே. வியானாவும் எஃப்ஜேயும் வந்து ஒன்றா சீசா விளையாண்டாங்க. அது கூட அந்தளவுக்கு பெரிய மேட்டராக இல்லை. ஆனால் நேற்று நைட் என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாருமே காலையிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வியானா எஃப்ஜேவுடைய ரூமில் போயிட்டு பெட்டுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து படுத்து தூங்குற மாதிரி தூங்கிக்கிட்டு அவன் இப்படி படுத்துக்கிட்டு வியானாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். வியானா வந்து எஃப்ஜேவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வியானா யூனிஃபார்மை மாற்றலை, யூனிஃபார்ம்லேயே தான் இருக்கிறாங்க. எஃப்ஜே போய் நான் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது என்ன இது அவனுக்காச்சும் தெரிய வேணாமா? எஃப்ஜேக்கு தெரிய வேணாமா? இது வந்து தப்பு, வெளியில் தப்பாக கன்மையாகும்னு தெரிய வேணாமா? சரி சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த பொண்ணு போகும்போது எழுந்து நிற்கும்போது கூப்பிட்றான், கிட்ட வான்றான், கிட்ட வந்து கட்டுப்பிடிக்க வரான். அப்போ வியானா வந்து அவாய்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா நான் ஒன்றும் பண்ணலைங்கவா அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்ட வருது. வந்தோடனே தலையை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி சிலிப்பி விட்டுட்டு அனுப்பி விட்றான். எந்த ஸ்கூலில் வார்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை செல்லம்னு கூப்பிட்றாங்க? குறிப்பாக பெண்களை. இவர் வந்து எல்லாரையும் வியானாவை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே பொதுவாக செல்லம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் டாஸ்கில் வார்டன் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணலை. எஃப்ஜே வியானாவை தான் இருக்காங்க. வியானா அவன் சமைச்சிட்டு இருக்கான், கிச்சன் ஏரியாவில் நின்றுக்கிட்டு இப்படி கை காட்டுது. அதுக்கப்புறமா இப்படி ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுது, இப்படி கை காட்டுது, இப்படி ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுது. என்னடா இது? எப்படி இதெல்லாம் வந்து சேனல் பார்த்துட்டு இருக்கு? நமக்கு சீரியஸாக பார்க்கும்போது நமக்கு ஆதங்கமாக இருக்குது. நார்மலாக ஒரு பொண்ணும் பையனும் பேசுறது வேறங்க, அது யாருமே நம்ம வந்து எடுத்து பேச வரல. ஆனால் ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டரை மீறி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வெளியில் எப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை க்ரியேட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, பிரஜன் அவர்கள் வந்து கணவன் மனைவி, உண்மையான கணவன் மனைவி. பிரஜன் அவர்கள் வந்து ஒரு பிரின்சிபலாக இருக்கிறாரு, சாண்ட்ரா அவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம என்னெல்லாம் பேசியிருப்போம்? ஏன் அது வியானா பண்ணும்போது யாரும் எதுவுமே பேசலை? அப்படி என்ன வியானாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே? எல்லாத்துலேயுமே போய் அவரோட ஷூவை எடுத்து திருடி வச்சு அந்த ஷூவை திரும்ப கொடுத்துட்டு அழுகுற மாதிரி நடித்து எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டு எல்லாரும் போன பிறகு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு எதையோ சாதித்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு ஆனால் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் ரிவ்யூ கேட்குறாங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் பிடிச்சிருந்ததா இல்லை ஸ்கூல் பிடிச்சிருந்ததான்னு கேட்டால் இந்த அம்மா உடனே எந்திரிச்சு சொல்கிறது ஹாஸ்டல் தான். அதுவும் சின்ன வார்டன் வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாராமா இவங்க சொல்கிறாங்க. பாசமாக இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னும் நிறையா பார்ப்பார் அவர். அந்த மாதிரி தான் இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. தனித்தனியாக எங்கன்னா போகிறது, பெட்ரூமில் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அவன் காலுக்கடியில் உட்காந்துக்கிறது, கட்டி பிடிக்கிறது, தலைப்பிடிச்சி அமுக்கிறது. ஐயா கேரக்டர்னால் இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க ஐயா. நீங்கள் வார்டனாக நடந்துக்கோங்க ஐயா. அது வெளியில் பார்க்கும்போது தப்பாக இருக்குது ஐயா. ஸ்டூடெண்ட்டாக இருங்க. எந்த +2 ஸ்டூடெண்ட் திருடுவான்? எந்த +2 ஸ்டூடெண்ட் வந்து அராத்தா, அதுவும் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் யாருக்கு இப்படி அராத்தா சுற்றிக்கிட்டு இருப்பா? எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் தெரியுமா அது? பேசி நமக்கு தான் சீரியஸாக வெறுப்பாக இருக்குது. எனக்கு ரிவ்யூ பண்ணவே விருப்பம் இல்லை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்றதுனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் விருப்பமே இல்லாமல் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு கண்டினியூவேஷன், ஒரு ஃப்ளோ இருக்காது. மைண்டு ஃபுல்லாக ஸ்டக்காக இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.